சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையை ஏற்று புதிய கட்சி கூட்டணி வைக்கப் போகிறதா? விஜயகாந்த் அவர்களது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவி விஜய் அவர்களை பெருமையாக பேசியதை தற்பொழுது சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரத்தில் பேசிய விஜயகாந்த் அவர்களை கூட மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். அவரது மறைவிற்கு பிறகுதான் விஜயகாந்த் அவர்கள் வந்திருந்தால் திமுகவும் அதிமுகவும் இருந்திருக்காது என்று கூறி வருகிறார்கள். ஆனால் அதேபோல்தான் விஜய் அவர்களையும் கைவிடக்கூடாது என்று மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். நான் கூட்டத்திற்கு வந்ததும் மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது, சீப்பை ஒழித்து வைத்துவிட்டால் கல்யாணம் நின்றுவிடுமோ என்ற பழமொழிக்கேற்ப மின்சாரத்தை துண்டித்தாலும் மிகவும் கேவலமாக நடந்து கொள்கிறார்கள். விஜய் எங்கள் வீட்டு பையன், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கேப்டனை போலவே அரசியலில் விஜய் அவர்கள் சாதிக்க வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் எங்கள் வீட்டு பிள்ளை, சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வருவோரே கூத்தாடி என நாங்கள் ஒருபோதும் குறிப்பிடப்படவில்லை என்றும், விஜய்க்கு எப்பொழுதும் எதிர்ப்புகளை தெரிவிக்கப் போவது இல்லை என்றும், சினிமாவை போல அரசியலிலும் அவர் சாதிக்க வேண்டும், விஜய் எங்கள் வீட்டு பையன் என்பதில் மாற்று கருத்து கிடையாது என்றும், தேவைப்பட்டால் விஜய் அவர்களது தலைமையை கூட நாங்கள் ஏற்க தயாராக இருக்கிறோம். எங்களது கட்சி எங்கே கூட்டணி வைக்கப் போகிறது என்று திமுகவும் அதிமுகவும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களது கட்சிக்கான அங்கீகாரத்தை யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்குடன் நாங்கள் கூட்டணி வைப்போம் என்பதை தெள்ளத்தெளிவாக விஜயகாந்த் அவர்களது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிச்சயமாக விஜய் அவர்களது தலைமையில் புதிய கட்சியாக தேமுதிக கூட்டணியை அமைத்து கொண்டால் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் தமிழகத்தில் ஏற்படும். அதிமுக அதிர்ச்சியடையும், திமுகவும் அதிர்ச்சியடையும். சொல்லப்போனால் திமுகவின் கூட்டணியில் இருக்கின்ற மிக முக்கியமான கட்சிகளும் கடைசி நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையை ஏற்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மேலும் பயத்தில் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் என்ற தகவலையும் நம்மால் தெள்ளத்தெளிவாக பார்க்க முடிகிறது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். விஜய் அவர்களுக்கு தேடி வந்த அதிர்ஷ்டமாக விஜயகாந்த் அவர்களது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தாவேகா தலைமையேற்று தேமுதிக கூட்டணி அமைக்கும் என்பதை அறிவித்தால் விஜய் அவர்கள் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை தாவேகாவின் தொண்டர்களும் தமிழக மக்களும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.